ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் SSR ராஜ்சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்ணு ஃபுல்லாக ஏற்றி லிஃப்டிங்கில் ஏற்றியாச்சு. நம்ம வந்து மிக்சர் மிஷின் ஃபஸ்ட் ஃப்ளோர் தளத்து மேலே மிக்சர் மிஷினை வச்சு ஜல்லி போடுறது பற்றி தான். நான் நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு ஷார்ட்ஸில் பார்த்துட்டுங்க. மிஷினை வந்து நம்ம க்ரீன் வச்சு மேலே லிஃப்ட் பண்ணி இன்றைக்கி ஜல்லி போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம மிஷினை மேலே ஏற்றி ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ஜல்லி மிக்சிங் ஆகி இப்போ லோட் போட்டாச்சு. ஜல்லி போட்டு இப்போ வந்து நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு தான் வந்து எதுக்கு மேலே ஏற்றினா இங்கே பாருங்கள், மேலே ஒரு மேசனு, ஒரு லேடி, ஒரு ஜென்ஸ் ஆள், இவங்க இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு ஜென்ஸ் வந்து ஒருத்தர் வந்து சிமெண்ட் போட்டு அவரை மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்குவார், மிக்சர் மிஷினை. ஒரு லேடி வந்து உங்கள் மம்டியால் வந்து நம்ம பாட்டில் லோட் பண்ணி கொடுப்பாங்க. மீதி வந்து இன்னொரு லேடி எடுத்து கொடுத்துக்குவோம். இதுக்கு தான் நம்ம வந்து மிஷினை மேலே ஏற்றுறது. இதே நம்ம வந்து லிஃப்டிங் மிஷின் ஆனால் வந்து ஆள் வந்து அதிகமாக தேவும். நம்ம வந்து ஆளை கம்மி பண்ணி செய்கிறது தான் இதை நம்ம இதுமாரி பண்ணியிருக்கோம். இதுபோல் நம்ம மிஷின் மேலே ஏற்றுறதுனா நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பில்டிங்கில் ஷேர் வால் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பில்டிங் குவாலிட்டியாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஷேர் வாலில் வந்து இது பண்ணுறோம். நம்ம பாலத்துக்குலாம் எப்படி நம்ம லோடுக்கு இது கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பில்டிங்கில் வந்து நமக்கு ஸ்ட்ராங் இருக்குது. இப்போ ஃபுல்லாக போர்டு இல்லாமல் செட் பண்ணி இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து என்ன போட போகிறோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி ஹைட்டு 30 அடி நீட்ட அளவுக்கு நம்ம வந்து போட போகிறோம். போர்டு செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சைடில் ஒரு 2 அடி, இந்த சைடில் ஒரு 10க்கு 10, இந்த சைடு 2 பக்கம் 3 பக்கம் இருக்குது. நம்ம 3 பக்கத்துலேயும் வந்து நம்ம வந்து இப்போ போட போகிறோம். இது போல் நம்ம போட்டு இதுக்கு உண்டான இதுதான் நம்ம இதாகுது. இப்போ நம்ம வந்து மிக்சர்லாம் எப்படி கரெக்டாக வந்து போட்டு ரெடி பக்கத்துலேயே நிறுத்தி நம்ம ஜல்லி போகிற பாருங்க. இதில் வந்து மிக்சிங் ஆன உடனே அடுத்து அந்த குயிக் டைமிங் வந்து அந்த செட்டிங் ஆகிற டைமுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த இதில் போய்ட்டு நம்ம செட் பண்ணிவிடுவோம், லோட் போய்டும். இப்போ நம்ம வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அவுட்ரு எல்லாமே இப்போ அடுத்து போர்டு வந்து செட் பண்ணுறது அந்த இடத்துல கேப் இருக்குது. அடுத்து எல்லாமே இதை வந்து குதிரை பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக வந்து 2 குதிரை போட்டு நல்லா பலகா போட்டு மேலே நின்று இருக்காங்க. இது எல்லாமே இதை போட்டு இது அடுத்து வந்து இந்த செல்லை போர்டு செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஹைட்ராலிக் வந்து செட் பண்ணி அதனோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ அளவுக்கு இப்போ நம்ம ஜல்லி எவ்வளோ ஒரு கெமிக்கலாக ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு இதாக ரெசிபியாக போடுறோம். இது போல் நம்ம போடக்குள்ளே தான் இதனுடைய ஜல்லி பாண்டிங் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கும். நம்ம இது மோடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே வந்து சிமெண்ட் மூட்டை அனைத்துமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ மண் லோடு போடுறாங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பால்கனி சொன்னால அந்த பால்கனியில் வந்து நம்ம உண்டான மெட்டீரியல்லாம் நம்ம லோடு பண்ணி வச்சு இது போடுறோம். இது வந்து மிக்சிங் ஆகி ரெடி ஆகி உடனே கிளம்புது. இது வந்து வீடியோ வந்து கொஞ்சம் நானே வந்து எடுத்ததுனால வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதனால் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எடிட் பண்ணி அதை எப்படி கொடுக்குறோன்னு நான் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ வந்து நீங்கள் அனைவரும் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்குறோன்னா ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா திரும்பி நீங்கள் சப்ஸ்கிரைபில் அன்சப்ஸ்கிரைப் ஆகுது. தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க, இல்லை ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. அதனால் அனைவரும் வந்து சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல் ஷேர் வால் எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து வீடியோ குயிக்காக காட்டலாம்ன்றது ஒரு இது. எல்லாருக்குமே வந்து இந்த வீடு கட்டுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது.